வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கனமழை எதிரொலியாக தேனி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மேகமலை அருவிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. நீர்வரத்து சீராகும் வரை தடை தொடரும் என வனத்துறை அறிவித்தது. குமரி மாவட்டத்தில் மிக அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இன்று காலை நிலவரப்படி அதிகபட்சமாக பேச்சுப்பாறை பகுதியில் 103.6 மில்லிமீட்டர், கோழிப்பூர் விளையில் 82.4 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் 48 அடி உயரம் கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் 45.72 அடியாகவும், 77 அடி உயரம் கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 48.82 அடியாகவும், 18 அடி உயரம் கொண்ட சிற்றாறு 10.82 அடியாகவும் உயர்ந்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்வதால் கோதையாறு, தாமிரபரணி மற்றும் பரளியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரைகளை தொட்டபடி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆறுகளில் இறங்கவோ கரைகளை கடக்கவோ கூடாது என நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவராக இருப்பவர் சதீஷ் என்கின்ற கிளி, வயது 34. இவரை அரக்கோணம் பகுதியில் நடந்த கொலை வழக்கில் போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த விஜய் என்பவர் டூ வீலரில் சென்றபோது அவரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 5000 ரூபாயை வழிப்பறி செய்ததாக சதீஷ் மீது போலீசில் விஜய் புகார் கூறினார். இவ்வழக்கில் சதீஷை பள்ளிக்கொண்டா போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் கைது செய்தனர். புதுச்சேரியில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊசுடு ஏரி அருகே கருடா பார்க் என்ற தனியார் பொழுதுபோக்கு மையம் உள்ளது. இங்கு விதவிதமான நாய்கள், பூனைகள், பறவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்ணாடி தொட்டிகளில் உள்ள வண்ண மீன்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய உயிரியல் தன்மைகள் குறித்த விளக்கம் இடம்பெற்றுள்ளன. மீன் தொட்டியில் உள்ள மீன்களை பார்வையிட வரும் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் மீன்களுக்கு உணவு வழங்கி மகிழ்கின்றனர். மையத்தில் விதவிதமான புறாக்கள், குருவிகள், கோழிகள், சேவல்கள் என அணிவகுத்து நிற்கின்றன. வழக்கமான பூங்காக்களில் பறவைகள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு அனைத்து உயிரினங்களையும் குழந்தைகள் தொட்டு பார்க்கும் வகையில் பழக்கப்படுத்தி வைத்துள்ளனர். பாண்டியில உசுத்தேரியில இருக்க கருடா பார்க் தான் நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா நம்ம வீட்டுல வளர்க்குற நாய் மாதிரி இல்லாம இங்க வந்து டிஃப்ரெண்டான நாயெல்லாம் இருந்தது. இங்க அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்குலாம் வந்து நாங்க சாப்பாடு நிறைய வெரைட்டியான ஃபிஷ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க புறாலாம் பார்த்தோம். புறாலாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. பேரட்ஸ்லாம் இருந்தது. அந்த பேரட்ஸ்லாம் நம்ம ஷோல்டர்ஸ்ல கையில எல்லாம் வந்து உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வாட்டர் ஸ்லைட் போனோம். அங்க போனா நிறைய டிஃப்ரெண்டான வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப ஃபன்னா இருந்தது. இங்க வந்து நம்ம வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாம்புலாம் இருந்தது. பாம்புலாம் நம்ம கையில வச்சு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேரட்ஸ் வந்து நம்ம ஷோல்டர்ல உட்காரும் போது அது வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வந்து கருடா பார்க் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க நெட்ல எல்லாம். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் தனியா ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களையும் கூட்டிட்டு வந்தேன். இந்த சம்மர் வெக்கேஷன்ல அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்றது, பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்னேக் எல்லாம் கையில தொடுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஸ்பா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரேபிட்ஸ் எல்லாம் கையில தூக்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம எல்லாமே வீட்டுல வளர்க்க முடியாது இல்லையா. ஸோ இங்க வந்து நல்லாவே அவங்க என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ டாக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாமே பெருசா இருந்து டாக்ஸ் எல்லாம் பார்க்காத மாதிரி
அந்த விஷயம்லாம் இருந்தது. எல்லாமே வந்து பசங்க ஒரு ஃபுல்லா வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜா நல்லா இருந்துச்சு. பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உள்ள போனோடனே அது உள்ள பறக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அக்வாரியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கவுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கும் நம்ம ஃபீட் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஹார்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கேட், ஹார்சஸ் வந்து நெருப்பு கோழி, அதெல்லாம் பசங்க ரொம்ப எக்ஸைட்டடா பண்ணாங்க. ரொம்பவே அழகா இருந்தது அந்த ஹார்சஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட், ரொம்பவே இது வரைக்கும் நான் வந்து டீல தான் பாத்துக்கேன். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த கேட். ரொம்பவே தூக்கி வச்சுட்டு எல்லாமே ரொம்பவே காமா ரொம்பவே சாஃப்டா இருந்தது பார்க்கவே. கோழி எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அந்த கோழி இருந்துச்சு. நிறைய பறவைகள் எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து ரேபிட்ஸ், அதுக்கப்புறம் கோட் இருந்தது டிஃப்ரெண்டா. அதுக்கு நாங்க எல்லாமே ஃபீட் பண்ணோம். எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்றப்போ எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. புதுச்சேரியில் முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பொழுதுபோக்கு பூங்காவிற்கு டூரிஸ்டுகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கிறதுல பெரிய ஏவரி வச்சிருக்கோம். நம்ம வந்து பேர்ட்ஸ் எல்லாம் கூண்டல் தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க பெரிய ஒரு செட்டப் பண்ணி அது உள்ள ஒரு 1000 பேர்ட்ஸ் இருக்கு. நீங்க அப்படியே உள்ள வந்து கை நீட்டிங்கன்னா சீடு வச்சுக்கிட்டு எல்லா பேர்ட்ஸும் நம்ம மேல வந்து உட்காரும். அதை டச் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 1 hour 2 hour நல்லா ஜில்லுன்னு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் ஏலகிரி தவிர வேற எங்கேயுமே பாம்பு வந்து தொடறதுக்கோ மேல விட்டு போட்டோ எடுக்கிறதுக்கோ எங்கேயுமே அலோவ் பண்றது கிடையாது. ஆனா நம்ம கிட்ட ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கு. பைத்தான் ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே பேப்பர்டு ஸ்னேக்ஸ் தான். நீங்க எல்லாமே மேல வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரிச் இருக்கு நம்ம கிட்ட. லார்ஜஸ்ட் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரிச் வந்து நல்லா சூப்பரா அதுக்கும் ஃபீட் பண்ணலாம். அது மாதிரி பேர்ட்ஸ் வெரைட்டி வந்து ஒரு 50 ஸ்பீசிஸ் இருக்கு. அடுத்தது இந்த கோய் பாண்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹேண்ட்ல ஃபீட் பண்றது அதெல்லாம் வச்சிருக்கோம். அக்வாரியம் வந்து ஒரு 40 டேங்க்ஸ்லாம் இருக்கு. நல்லா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் ஃபிஷஸ்லாம் இருக்கு. அது மாதிரி டாக் கெனல் ஒன்று வச்சிருக்கோம். அதுல ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாரின் பிரீடு எல்லாமே டிஃப்ரெண்டான டாக்ஸ், டிஃப்ரெண்டா இருக்க பொருட்கள் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே எக்ஸாட்டிக். வெளில நீங்க எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா கூண்டல் தான் வச்சு பார்ப்பீங்க. பட் இங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டச் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு சிங்கம் புலி இதெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் பேப்பர்ட் அனிமல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையடிவாரத்தில் உள்ளது ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி. இங்கு சில தினங்களாக பெய்த மழையால் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சிறுவர்களை கவர பூங்காவை புது பொலிவுடன் அமைத்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து குதூகலிக்கின்றனர். கோவை காவல்துறை சார்பாக போதைப்பொருள் தடுப்பு மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக போலீஸ் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. நவ இந்தியா இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடந்த போட்டியை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இதில் கோவை, சேலம், திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு சிட்டி போலீஸ் மற்றும் கோவை, சேலம், திருப்பூர் மாவட்ட போலீசார் பங்கேற்றனர். மொத்தம் 42 அணிகளில் 122 பேர் பங்கேற்றனர். ஆண், பெண் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போலீசார் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். பல சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டி வரும் ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதி நடக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் 3 நாட்கள் சுற்றுலா பயணிகள் வரவேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பேரிடர் இடர்பாடுகளை கையாள பேரிடர் மீட்பு படையினர் SI ஸ்ரீதர் தலைமையில் 30 பேர் கொண்ட குழு மேட்டுப்பாளையம் விரைந்தனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி மற்றும் கோத்தகிரி மலை ரூட்டில் மண் சரிவு, பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளை கையாள ரப்பர் படகு, லைஃப் ஜாக்கெட், வெள்ள நீரை வெளியேற்ற நவீன மோட்டார், ஜெனரேட்டர், பவர் ஷா மிஷின் என 43 வகையான உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஒரு